லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 299 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 472 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 550 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 593 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 48 தினார் 629 ஃபெல்ஸ். தங்கம் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த நாட்களில் ஒரு 6 தினாரால் கம்மியாகி இருக்குது. அதிரடியான நடவடிக்கை. முடிஞ்சால் தப்பிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உடனடியாக வெளியேறுங்க. அதிகாரிகளுக்கே ஷாக். தீ விபத்தில் சிக்கிய சம்பவம். இதோ டெலிவரி டிரைவர்களுக்கு புதிய சட்டம் வெளிவந்தது. தயாராக இருங்க. நுகர்வோரை பாதுகாக்கும் சட்டம். இதோ யாகாகோ மூலம் வந்தது போதைப் பொருள் கைப்பற்றிய சுங்க அதிகாரிகள். ஷோக் ஷார்க் கடைகள் அனைத்தும் உடனடியாக வெளியேற்றப்பட்டது. எல்லாமே அரச கண்ட்ரோலுக்கு வந்தது. அனைத்து ஜெமியாக்கள்லையும் அதிரடியான சோதனையில் இறங்கியிருக்கிறாங்க காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குளிர் போய்விட்டது என்று நினைக்காதீங்க. குளிர் கம்மியாகி இருக்குது. மறுபடியும் எதிர்வரும் 10 நாளைக்குள்ள குளிர் மீண்டும் ஆரம்பமாகும். இது 39 நாள் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. في 10 فبراير بإذن الله تعالى راح نودع موسم الشبط وشدة البرد في الشتاء وندخل في الموسم الأخير من مواسم الشتاء وهو موسم العقارب ويستمر معانا لمدة 39 يوم مقسم على 3 نجوم كل نجم 13 يوم. يبدأ معانا بطلوع نجم سعد الذابح وسموه بالذابح لأن برودته آخر الليل تذبح الماشية. والعرب قديما يسمونه عقرب السم لأن برودته آخر الليل تقرص وتمرض مثل قرصة العقرب. والعرب سموه موسم العقارب لأن في هذا الوقت خاصة في النهار تبدأ صغار العقارب تطلع مع ارتفاع درجات الحرارة تدريجيا وانتهاء شدة البرد. والله أعلم. குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகம் ஆர்டர் டெலிவரி மற்றும் உணவகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முதல் வளைகுடா சட்டத்தை வெளியிடுகிறது. இந்த சட்டம் தளங்கள் 3 வருட காலத்திற்கு கட்டணங்கள் மற்றும் கமிஷன்களை நிர்ணயிக்க வேண்டும் என்று கோருகிறது. விலைகள் மற்றும் சேவை தரத்தில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வது
மற்றும் நுகர்வோரை பாதுகாத்தல் போன்ற வாடிக்கையாளர்களுக்கும் உணவகங்களுக்கும் இடையிலான ஏகபோக மற்றும் பாகுபாடு காட்டும் நடைமுறைகளை தடை செய்தல், உணவகங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களுடன் ஒப்பந்தம் செய்ய சுதந்திரம் வழங்குதல் மற்றும் இழப்பீடு இல்லாமல் ஆர்டர் தரவை வழங்குதல். டெலிவரி விகிதத்தை அதிகரிக்க போகிறாங்க. அதாவது ஒரு கடைக்கு தலபாத்தில் மட்டும்தான் இருக்குன்னா கீட்டாவிலையும் கொடுப்பாங்க, இன்னும் சில கம்பெனிகள் ப்ரைவேட்டாக செய்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க. டெலிவரியை சரியாக பண்ணணும். அதே மாதிரி இவங்க நிர்ணயிக்கிற விலை 3 வருட காலத்துக்கு அதே விலையாக தான் இருக்கணும். விலையெல்லாம் சரியாக தான் நிர்ணயிக்கிறீங்க, ஆனால் டெலிவரி டிரைவர்களுடைய அவல நிலைக்கு இன்னும் ஒரு தீர்வு இல்லை. அதுதான் ரொம்ப கவலையான விடயம். குவைத்துடைய சுங்கம் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருந்து 1 கிலோ 142 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு போக்குவரத்து சரக்குக்குள், அதாவது டிரான்சிட் பார்சலுக்குள் 12 துண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. சம்பவத்தை தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைத்து மற்றும் இது சம்பந்தமான சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க விமான சரக்கு சுங்க நிர்வாகம். தயவு செய்து ரொம்ப கவனம். யாராவது டிரான்சிட்டில் போகும்போது பார்சல் ஏதாவது கொடுத்து இது அங்கே கொடுங்க இங்கே கொடுங்கன்னு யாராவது கொடுத்தாங்கன்னா தயவு செய்து பார்சலை நல்லா செக் பண்ணி வாங்குங்க. அது நம்பிக்கையானவர்களாக இருந்தாலும் சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் தயவு செய்து எந்த ஒரு பார்சல் கைக்கு கிடைத்தாலும் உடனடியாக அந்த பார்சலில் என்ன ஏது இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் பிடிப்பட்டால் வாழ்நாள் பூரா ஜெயில் தான். வெற்றி பெறும் ஏலதாரர் நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான தயாரிப்பில் ஷார்க் சந்தையிலிருந்து முழுமையான வெளியேற்றம். தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா அல் ஷார்க் அமீரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷார்க் மார்க்கெட்டை புதிய ஏலதாரருக்கு மாற்றுவதற்காக ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஷார்க் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தையுமே வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் அதிரடியான இன்ஸ்பெக்ஷன் நடக்குது ஒவ்வொரு ஜெமியாக்கள்லையும். வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஜெமியாக்களில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து கவனம், கண்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றது. இதோ மிக முக்கியமான தகவல். குவைத்துடைய 50க்கும் மேற்பட்டவர்களுடன் சட்ட விரோதமாக தங்கியிருந்த பேச்சுலர் குழுவை வெளிக்கொண்டு வந்தது அம்பலமானது ஒரு தீ விபத்தால். பாதுகாப்பு அதிகாரிகள் தீப்பற்றிய இடங்களை சென்று உடனடியாக தீ விபத்துக்கு ஏற்ப நடவடிக்கைகளை எடுக்கும்போது தான் அது பேச்சுலர்ஸ்கள் தங்குவதற்காக சட்டவிரோதமாக ரகசியமாக அமைக்கப்பட்டிருக்கும் அறைகள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதே போல எந்த ஒரு பகுதிகளிலையுமே நடவடிக்கைகள் இப்படியாக இருந்தால் 96 64 39 83 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுமாறு பாதுகாப்பு அதிகாரிகள் தகவல் விடுத்திருக்கிறாங்க. ரவுதா பகுதிகளில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தயவு செய்து கவனம், முடிஞ்சால் வெளியேறுங்க. இல்லையா யாராவது ஒருத்தர் போட்டு கொடுத்தாங்க சிக்கிறது தான். செய்திகள் இருக்குது, ஃபுல்லாகவே பாருங்கள். أكدت وزارة الداخلية أن تعاون المواطنين يعد ركيزة أساسية في الحفاظ على أمن وسلامة المناطق السكنية، مشددة على أن الإبلاغ عن أي منازل يشتبه باستخدامها كسكن عزاب أو سكن للعمال داخل المناطق السكنية من خلال مخفر المنطقة يمثل مسؤولية مجتمعية مشتركة تسهم في تمكين الجهات المختصة من متابعة هذه الحالات والتعامل معها وفق الأنظمة والقوانين المعمول بها وبما يحقق المصلحة العامة. أوضحت وزارة الداخلية أن استخدام المنازل الواقعة في المناطق السكنية كسكن للعزاب أو سكن للعمال يعد مخالفة للأنظمة المعمول بها لما قد يترتب عليه من آثار سلبية تتعلق بمتطلبات السلامة العامة والبيئة السكنية، الأمر الذي يستوجب الوعي بأهمية الالتزام بالأنظمة المنظمة لهذا الشأن. وفي هذا الإطار تعاملت الجهات الأمنية مع بلاغ حريق ورد عن أحد المنازل الكائنة في منطقة الروضة، حيث تم الانتقال إلى الموقع فور تلقي البلاغ، وتبين وجود سكن عزاب مخالف يسكن فيه أكثر من 50 شخصا، وتم اتخاذ الإجراءات اللازمة حيال الواقعة وفق الإجراءات المعتمدة، حيث تم إحالة المؤجر إلى الجهات المختصة واستدعاء صاحب المنزل واستكمال الإجراءات القانونية اللازمة بحقهما، وذلك في إطار تطبيق القانون على الجميع. وتجدد وزارة الداخلية دعوتها إلى تعزيز ثقافة التعاون والإبلاغ عند رصد أي مخالفات مماثلة
من خلال مخفر المنطقة أو الاتصال على عمليات الأمن العام رقم 9664 3983، مؤكدة أن هذا التعاون يساهم في دعم الجهود الوقائية وترسيخ مفهوم الشراكة المجتمعية والمحافظة على أمن وسلامة المناطق السكنية. تقوم مفتشات وزارة التجارة والصناعة بدور حيوي ورئيسي في الحملات التفتيشية الميدانية، حيث يتركز دورهن على الرقابة التجارية وحماية المستهلك عبر التأكد من التزام الأسواق والمحال بالقرارات الوزارية. تقوم مفتشات وزارة التجارة والصناعة بدور حيوي وميداني في الحملات التفتيشية لضمان استقرار السوق وحماية المستهلك ومراقبة الأسعار. نقوم بحملة تفتيشية على الجمعيات التعاونية بشكل مستمر قبل حلول شهر رمضان المبارك لمتابعة الأسعار ورصد جميع الأسعار والعروض قبل شهر رمضان المبارك، وفي حال وجود أي شكوى أو استفسار أو بلاغ رجاء التواصل عن طريق سهل أو عن طريق المراكز الموجودة بالمحافظات. يتضمن دور المفتشات تحرير محاضر المخالفات والتحقق من صلاحية السلع ومكافحة الغش التجاري والتأكد من التزام المحلات والأسواق بالقرارات واللوائح المنظمة مثل وضع الأسعار وبلد المنشأ. حاليا احنا في إحدى الجمعيات في محافظة العاصمة، وطبعا حاليا احنا في جولة استكشافية للرقابة على الجمعيات التعاونية. وطبعا حاليا احنا حابة أذكر أن نقدر الحين احنا كمستهلكين، قبل لا أكون أنا مفتشة أنا مستهلكة، فأصبح الحين عندنا أكثر من مركز لتقديم الشكاوي، وأصبح للمستهلك إمكانية في تقديم الشكاوي عن طريق سهل، وهذه خاصية تكون في متناول الجميع من غير ما يضطر أحد يطلع من مكانه أو يتعنى إلى أحد المراكز. يقدر عن طريق تطبيق سهل أنه يقدم الشكوى، وراح تكون شكوته إن شاء الله في راح يستقبلونها أحد المراكز الأقرب على مكان الشكوى اللي هو شاكي عليه. في حال إذا كان مثلا نفترض الشكوى في حولي فهناك مركز الجابرية، وفي حال كانت الشكوى بالسالمية فهناك مركز السالمية. وعلى هذا المثال نقدر نقول أن أصبحت عين المواطن نفسها هي نفس عين المفتش في كل مكان. يقدر هو يكون عنصر رقابي في الدولة مثل ما احنا عنصر رقابي في الدولة. حاليا احنا قاعد نقوم بالجولات التفتيشية في احدى جمعيات العاصمة محافظة العاصمة. هذا روتين معتادين عليه سواء في موسم رمضان او غير رمضان، حماية حق المستهلك، ونشوف نراقب الاسعار ونراقب بلد المنشأ. ومع تزامن قرب شهر رمضان المبارك تقوم وزارة التجارة والصناعة من خلال كوادرها الوطنية تنفيذ جولات تفتيشية دورية على المجمعات التجارية والجمعيات التعاونية ومنافذ البيع لضمان توافر السلع الأساسية وعدم التلاعب بالأسعار. نواف شراكي، قناة الأخبار. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.